வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளர்ந்து குரு வாழ்க குருவே துணை. நம்முடைய சிந்தனையை உடல் நலத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களையும் வல்லல் ராமலிங்க ஐயா அடிகள் அவர்களையும் வணங்கி நாம் இன்னைக்கு சிந்திக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச யோகா தினம். சர்வதேச யோகா தினம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சர்வதேச யோகா தினம் எப்போ முன்மொழிஞ்சாங்க, யார் முன்மொழிஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பிரதமர், இப்போ பிரதமராக இருக்காரு இல்லைங்களா, நரேந்திர மோடி. அவர் தான் ஐநா சபை பொது சபையில் போயிட்டு 2014ஆவது வருஷம் பேசுகிறார். ஜூன் 21ஆம் தேதி தான் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த நாளை அவர் முன்மொழிகிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூமி 2 வட்டமாக பிரிஞ்சிருக்கு. தென் துருவமாக வட துருவமாக பிரிஞ்சிருக்கு தெரியுமா. வட அரைக்கோளமாகவும் தென் அரைக்கோளமாகவும் பிரிஞ்சிருக்குது. இந்த ஜூன் 21ஆம் நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா நீண்ட பகல் கொண்ட நாளாக இருக்கும். ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு, நீண்ட பகல் கொண்ட நாளாக இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம யோகா தினமாக கொண்டாடணும். ஐநா சபையில் நரேந்திர மோடி அவர்கள் போய் கேட்குறாரு. யுனைடெட் நேஷன் ஒத்துக்கிறாங்க, நம்ம உலகளாவிய யோகா தினமாக ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2015 ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து எல்லா நாடுகளிலும் யோகா தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. யோகாவை கண்டுபிடிச்சது, யோக சூத்திரங்களை யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த பதஞ்சலி முனிவர் தான் எழுதுறார். அவர் ஒவ்வொரு உயிரினங்களின் அடிப்படையிலும் ஒவ்வொரு யோகாசனத்தை எழுதியிருக்காரு. ரொம்பவே ஒரு சில ஆசனங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, நம்மளுடைய மன்றத்தில் பண்ணுற ஆசனங்களும் ரொம்ப ஈஸியான சுலபமான ஆசனங்கள் தான். இந்த தோளாங்குல ஆசனம், பர்வதாசனம் அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா. மலை போல செய்யறது, மான் போல செய்யறது, மாடு போல செய்யறது, இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு இடத்தையும் நினைவு பெற்ற மாதிரி தான் பதஞ்சலி முனிவர் எழுதியிருக்காரு. இதை சிம்பிளிஃபை பண்ணி வேதாத்திரி மகிழ்ச்சி எல்லா யோகாசனங்களையும் நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு 8 உடற்பயிற்சிகளை கொடுத்துருக்கு, 9 உடற்பயிற்சிகளை கொடுத்துருக்காரு. எளிய முறை உடற்பயிற்சிகளை தான் கொடுத்துருக்காரு. முத்திரைகள் இருக்கு, நம்ம உடல்நலத்தை சீரமைக்கிறதுக்கு முத்திரைகள் செய்யலாம், யோகாசனங்கள் செய்யலாம். எளிய முறை உடற்பயிற்சிகள் செய்தாலே போதும், நம்மளுடைய உடம்பு தேவையான வலிமையை பெற்றோம். நம்மளுடைய உடற்பயிற்சியை ஒரு தவம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காரு. இந்த யோகா தினத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 அங்கங்களை கொண்டது இந்த யோகான்றது. நம்ம சாதாரணமாக தவம் பண்ணுறோம் சரிங்களா, தவம் பண்ணுறோம், உடற்பயிற்சி பண்ணுறோம், ஆசனங்கள் பண்ணுறோம், இதுதான் யோகான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் 8 அங்கங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா யாமம், ஒழுக்க நெறிகள். இந்த யாமம் அப்படின்ற இந்த முதல் அங்கத்துக்காக தான் மகரிஷி 2 ஒழுக்க பண்பாட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நான் என்னுடைய வாழ்நாளில் யாருக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பம் பண்ணுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன். நியமம், தனிப்பட்ட ஒழுக்கம். இந்த யாமமும் நியமமும் இந்த 2 ஒழுக்க பண்பாட்டிலேயே அடங்கி போயிடும். ஆசனங்கள், அதற்காக தான் எளிமுறை உடற்பயிற்சியும் செய்கிறோம், யோகாசனங்களையும் செய்கிறோம். பிராணாயாமம்னு என்ன? சுவாச பயிற்சி. நம்ம நாடி சுற்றி பிராணாயாமம் பண்ணுறோமா, தண்டுவாடை சுற்றி பிராணாயாமம் பண்ணுறோமா. இது 4வது அங்கம். பிரத்யாகாரம், புலனடக்கம். நம்மளுடைய புலன்களை எப்படி அடக்கி புலனிலிருந்து இந்த மாயையிலிருந்து வெளியே எப்படி இறைநிலையை அடையலாம் அப்படின்றது தான் 5வது பிரத்யாகாரம். இதற்காக தான் பஞ்சேந்திர தளத்தை நம்ம ஒவ்வொருவரையும் நம்மளுடைய மன்றத்தில் குழந்தைகள் புலன்களின் மாயையிலிருந்து விடுபடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் பஞ்சேந்திரம் தோலின் மீதும், நாட்டின் மீதும், மூக்கின் மீதும், கண்களின் மீதும், காதுகளின் மீதும் இயற்றப்படுகிறது. தாரணை, மன ஒருமைப்பாடு. கடைசியாக நம்ம பஞ்சேந்திரத்தில் மூச்சு காத்தையே கவனின்னு சொல்கிறோமா, தவம் பயின்ற அன்பர்களை ஆகிநிலை கவனிக்க சொல்கிறோமா. ஆகிநிலை கவனிக்கும் போது நம்மளுடைய மனம் ஒருமைப்பாடு அடைந்து தியானம், ஆழ்ந்த தியானம். நீங்கள் படிப்படியாக பெரிய பிள்ளைகளாகிட்டீங்க, 14 வயசுக்காக போயிட்டீங்கன்னா துரியாதிதம்ன்ற கடைசி இறுதிநிலை அடைய தவத்தை நீங்கள் செய்யலாம். சமாதி, உயர்ந்த ஆன்மீக நிலை. இந்த சித்தர்கள்லாம் ஜீவ சமாதி அடைச்சிருவாங்க பார்த்தீங்களா. தவத்தாலேயே அவங்களுடைய உயிராற்றலை கட்டுப்படுத்தி அவங்க சமாதி நிலைக்கு போக முடியும். இதே நிலையை நம்மளால இயக்க முடியும். நம்மளும் சமாதி நிலை அடையலாம்.
வாழ்க்கைக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்களுக்கு ஈஸியான சாந்தி தவிர மகிழ்ச்சியாக கொடுத்துருக்காரு. நாமளும் புரியாத தாவம் பண்ணிட்டு இடைநிலை தாவம் பண்ணும்போது சமாதி நிலை நம்முடைய மனசை அமைதிப்படுத்தி சமாதி நிலையை அடைய முடியும். மீண்டும் எழுந்து வந்து இடைநிலையோடு கொஞ்ச நேரம் நம்ம ஒட்டி உறவாடி விளையாடிட்டு மீண்டும் வந்து நம்மளுடைய குடும்ப நடைமுறையில செய்யணும். அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, கற்ற பிள்ளைகளை விட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை, பள்ளி படிப்பை நிறுத்தணும்னு அவசியம் இல்லை, காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இதுதான் இந்த யோகா நிறுத்தினுடைய சிறப்பு. நம்மளுடைய மகிழ்ச்சி ஐயா நம்மளுக்கு இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு. காட்டில் மேட்டெல்லாம் போய் என் குழந்தைங்க கவனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை நம்ம விரும்புகிறவங்களா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. யோகாவினுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலும் மனசும் ஆன்மீகத்தின் வழி நடக்கணும் அப்படின்றது தான். இயற்கையை யார் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவங்க பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தனி மனித அமைதி அந்த இடத்துல கிடச்சிடும். தனி மனுஷன் அமைதியானோம்னா இந்த குடும்பம் அமைதியாகும். குடும்பம் அமைதியாகும் போது உலகம் வந்து அமைதியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோகாவினுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன அழுத்தம் குறைஞ்சிடும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடலுக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையை பிடிச்சிக்க வாழ்க வளமுடன். இந்த யோகாவினத்தை பற்றி சிந்திக்க வாய்ப்பளித்த தனிப்பெரும் கருணை தாவமைக்கு என்னுடைய நன்றிகள். அருட்பேராட்சி கருணையினால் உடல் நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மேஞானம் ஓங்கி